welcome to our channel. Hope you all doing good. இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா 2 minutes மேகி தான் பண்ண போறோம். एक्चुअली இந்த வீடியோ பார்த்து யாரும் மேகி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நாங்க பண்ண போறது தான் மேகி பண்றதுக்கான மெத்தட்னா அப்படி உண்மையாவே கிடையாது. पर्सनலா எனக்கு இந்த மாதிரி செஞ்சா தான் இந்த மேகி வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதனால தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு மேகி நம்ம ஒரு பாக்கெட் எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம உடைக்காம போடுறப்போ தான் அது நமக்கு அப்படியே பெருசாக நூடுல்ஸ் மாதிரி நமக்கு மேகி வந்து ரெடி பண்ணலாம். ஸோ எடுத்துகிட்டு இதோட மசாலாஸும் எடுத்துக்கிட்டு ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம வழக்கம் போல் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ளஸ் பேலன்ஸ் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதோட மேகியோட ஹாஃப் இருந்தது, அதையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் 2 பேர் சாப்பிடணுங்கிறதுக்காக அதோட பேலன்ஸ் பீஸ் தான் அது. ஸோ எடுத்துகிட்டு தண்ணி நல்லா இப்போ பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த மேகியை உடைக்காமல் அப்படியே போட்டுருணும். இப்போ இந்த மேகி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து என்னோடய சிஸ்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறா. பிகாஸ் அவள் என்னை விட ரொம்ப சூப்பராகவே மேகி பண்ணுவாள், டேஸ்ட்டாக பண்ணுவாள். அவளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறம் கேரட் பீன்ஸ் இது எல்லாமே போட்டு சாப்பிட்றது தான் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அது மாதிரி பிடிக்காது. எனக்கு நார்மலாக அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அந்த மசாலா அப்புறம் ப்ளஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம்ல அது மட்டும் போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்காக அவள் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா. அதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம பிளெயின் மேகி தான் பண்ண போகிறோம். ஸோ இருக்க 3 பேக்கெட் மசாலாவையும் அதில் எடுத்து கொட்டிட்டு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இருக்க ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் அதில் போட்டு நல்லா அதில் வந்து ஆக்சுவலாக ட்ரை இல்லை எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. ஒரு மேகி பேக்கெட் மட்டும் போட்டு நல்லா அதை ஃபுல்லாக மிக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 பேக்கெட்டையும் போடணும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலாலாம் அதில் அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து என் தங்கச்சி வந்து சில்லி பவுடர் அண்ட் லைட்டாக டர்மரிக் பவுடர் இது ரெண்டுமே கொஞ்சம் அரை இல்லை லைட்டாக இப்படி ஒரு பிஞ்ச் ஆஃப் கொஞ்சம் போட்டேன், ரெண்டுமே டேஸ்ட்டுக்காக. நான் பண்ணுறப்போ இது போட மாட்டேன். நான் அந்த மேகி மசாலா இருக்குல்ல அது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். பட் அவள் வந்து நல்லாவே பண்ணியிருந்தேன். எனக்கு உண்மையாகவே சீரியஸாக நாங்கள் 2 பேருமே ஒரு நல்லா வெளுத்து கட்டி மேகி சாப்பிட்டோம். எப்பயுமே நாங்கள் மேகி சாப்பிட மாட்டோம், அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. இப்போ மேகி கேட்டனால வீட்டில் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து டக்குன்னு சாப்பரில் கட் பண்ணோம். அப்போ தான் ஐடியா வந்தது, அவளும் அப்போ தான் சொன்னான். ஸோ நம்ம கட் பண்ணி அதை நல்லா தாளிச்சிட்டு இதில் கொட்டிட்டு அவ்வளோதான், அதை நல்லா ஒரு கிளறிட்டு மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அந்த ஆயில் கடுகு எல்லாமே. அவளை பாருங்கள் ஒரு வயடான டேஸ்ட்டு குர்குரை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். டாடா பை பை. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.